சனிக்கிழமை அன்று நம்ம சுப நிகழ்வுகளை செய்யாமல் நம்ம அன்னைக்கு வழிபாட்டுக்கு நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு கூட நம்மளுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு மனப்பக்குவம். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். சனிக்கிழமை அன்று நம்ம சுப நிகழ்வுகளை செய்யாமல் நம்ம அன்னைக்கு வழிபாட்டுக்குரிய நாளாகவே நம்ம வழிபாடு செய்யலாம். சனி பகவானை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சனிக்கிழமை பொதுவாக சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 20ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:06க்கு, சூரியாஸ்தமனம் 7:24க்கு. இன்றைய தேதி வளர்பிறை சஷ்டி, முடியும் நேரம் மாலை 6:17க்கு. அதன் பிறகு சப்தமி ஆரம்பம் ஆகும். இன்றைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 11:56க்கு. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:38 9:09 வரை. அதன் பிறகு காலை 11:42 மதியம் 2:16 வரை. மாலை வேளையில் 6:22 7:24 வரை. ராகு கால நேரம் காலை 10:10 11:42 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:47 4:19 வரை. கூலிகன் காலை 7:06 8:38 வரை. சந்திராஷ்டம ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை மாலை சந்திராஷ்டமம் 6:10க்கு முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நன்மை, ரிஷபராசிக்கு தனம், மிதுன ராசிக்கு பயம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு அசதி, கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு சிக்கல், விருச்சக ராசிக்கு ஊக்கம், தனுசு ராசிக்கு ஆதரவு, மகர ராசிக்கு உதவி, கும்ப ராசிக்கு மறதி, மீன ராசிக்கு அமைதி. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் மற்றும் கரிநாளும் கூட. தொடர்ந்து இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 8:07 9:09 வரை. சுக்கிர ஓரை காலை 11:12 12:13 வரை. புதன் ஓரை 12:13 மதியம் 1:15 வரை. சந்திர ஓரை மதியம் 1:15 2:16 வரை. குரு ஓரை மதியம் 3:18 4:19 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:22 7:24 வரை. நம்ம எப்போவுமே நம்மளோட ஜாதகத்தில் சந்திராஸ்தமத்தை பற்றி எல்லா ராசிகளுக்கும் எப்போ சந்திராஸ்தமம் இவர்களுக்கு ஆரம்பமாகிறது, முடிவாகிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக்கிட்டு வரோம். இந்த சந்திராஸ்தமத்தை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காக இந்த பதிவில் இதை பற்றி கொஞ்சம் விளக்கம் நான் சொல்கிறேன். சந்திராஸ்தம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது அவர்களுடைய ராசியிலிருந்து 8வது இடம், அதாவது அஷ்டம் என்று சொல்லுவோம், அந்த ராசியிலே சந்திரன் சஞ்சரிக்கும் நேரம் சந்திராஸ்தமம். அந்த நேரம் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஸ்தமம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. 8வது ராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல காரியங்கள் அந்த நாட்களிலே செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. அதில் முக்கியமாக புதிய தொழில் தொடக்கம், புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது, புதுசாக ஒரு கலையை போய் கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சந்திராஸ்தம நாளில் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால் சந்திரன் என்பது மனோகாரகன். அப்போ மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவும் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இந்த சந்திராஸ்தமத்தை விளக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல் அதிகாரிகள் ஏதாவது ஒரு சம்பளம் போனஸ் அதிகமாக வேணுன்றதுக்காகவும், இல்லை ஒரு பதவி உயர்வு வேணும்னு ஒரு மேல் அதிகாரிகளை சந்திக்க போகிறீங்கன்னா தயவுசெய்து அந்த நாளில், அந்த சந்திராஸ்தம நாட்களில் நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு கூட நம்மளுக்கு தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருப்போம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் கூட அவங்களோட ராசியில் சந்திரன் நீச்சமாகவோ இல்லை பகை பெற்ற இடத்துலையோ இல்லை மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் கடினமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சந்திரன் அவங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அப்படி இருந்தால் அது கூட சந்திராஸ்தமத்தை விளக்குவது தான் நல்லது. ஏன்னால் இது மனோ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரி வராது என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திராஸ்தம காலத்தில் அறிந்து கொண்டு அதை பற்றி அதை வச்சு, அதாவது எதெல்லாம் நம்ம சொந்தமாக சில விஷயங்களை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த சந்திராசிரமத்தை நம்மளால் ஒதுக்கிட்டு மற்ற நல்ல நாட்களை நம்மளால் செய்ய முடியும். தாராபலன் சந்திரபலன் பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மிக நன்மையில் தான் நடக்கும், நன்மையை தான் முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் எப்போவுமே பஞ்சாங்கத்திலையும் சரி, இந்த ஜாதகம் சொல்லும் பொழுதும் சரி, இந்த சந்திராசிரமத்தை மிக குறிப்பாக சொல்கிறாங்க என்பதை மறந்துடாதீங்க.
தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடனும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.